ஆனந்தம் நம் கையிலே. புது சூரியன் இந்த இரவிலே, உலகை வியக்கும் ஒளியிலே. புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்தம் நம் கையிலே. எழுவோம் திருக்குலமே, புதிய ஆண்டினை வரவேற்போம். இணைவோம் ஒரு குலமாய், அன்பை கொண்டாடுவோம். சீயோனே, எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உயர்மலை நின்று குரல் எழுப்பு, அஞ்சாதே என முழங்கு. சீயோனே, எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உயர்மலை நின்று குரல் எழுப்பு, அஞ்சாதே என முழங்கு. இவரே நம் மெசியா, இவரால் மீட்பை கண்டோம். இவரே நம் மெசியா, இவரால் மீட்பை கண்டோம். அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்றும் இன்பம் பொங்கும் ஹாப்பி நியூ இயர். அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்றும் இன்பம் பொங்கும் ஹாப்பி நியூ இயர். புது சூரியன் இந்த இரவிலே, உலகை வியக்கும் ஒளியிலே. புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்தம் நம் கையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2025ஆம் ஆண்டின் இறுதி தருணங்களில் காலத்தின் தலைவராம் இறைவனின் திருமுன்னிலையில் நாம் கூடியிருக்கின்றோம். கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை உலுக்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026ஆம் ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பலியில் இணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக மட்டுமன்றி நம் திரு அவையின் தாயாகவும் உலகின் பாதுகாவலியாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அன்னையின் தூய்மையாலும் கீழ்ப்படிதலாலும் உலகம் இழந்த மீட்பை மீண்டும் பெற்றது போல பிறக்கவிருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாவைப் போல இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாய் திகழவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். அன்புமிக்கவர்களே, இத்தூய மறை நிகழ்வுகளிலே பங்கு பெற நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்தி பாவம் செய்பவரிடம் அவர்கள் பாவங்களை நினைவுபடுத்தி எச்சரித்து பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே
தீர்ப்பிலிருந்து எம்மை மீட்பதற்கு மனு உருவான எம் ஆண்டவராகிய இயேசுவே, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி பாவிகளுக்கு நண்பரான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மனம் மறந்துவோரை தன்பால் ஈர்த்து கொள்கின்ற தந்தையே, மனம் திரும்பி வருவோருக்கு மேலான மன்னிப்பை வழங்கி தண்டனை தீர்ப்புக்கு விலக்கி ஏற்றுக்கொள்கிறவரான ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பழையன கழிந்து புதியன புகுதல். கடந்த ஆண்டு முடிந்துவிட்டது, இதோ புதிய ஆண்டு துவங்கிவிட்டது. திருவெளிப்பாடு 21:5. இதோ இன்று முதல் நான் புதியன செய்ய போகிறேன். எனவே இந்த புத்தம் புதிய ஆண்டிலே முதல் மணித்துளியிலே முதல் தருணத்திலே நாம் இறைவனை புகழ்ந்து உன்னதங்களிலே கீதத்தை நாம் இசைத்து பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, மரியாளின் வளமையான கண்ணிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளாய் இருக்க அருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசே வழியாக தனது மக்களுக்கு வழங்கும் உன்னத வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தை நாம் பக்தியுடன் கேட்கின்றோம். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் நமக்கு ஒளியான இறைவனின் திருமுகம் நம்மீது நிறைவாக ஒளிர்வதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவரது ஆசீர் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 வரை. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புலரும் நேரம் இது, செஞ்சல் தாலாட்டு பாடுது. ஊத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட, உன் சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ, ஆராரோ புலரும் நேரம் இது, செஞ்சல் தாலாட்டு பாடுது. ஊத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட, உன் சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ, ஆராரோ
காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி நம்மை தம் பிள்ளைகளாக்கி கொண்ட உன்னத மீட்பின் உறவினை இன்றைய இரண்டாம் வாசகம் விளக்குகிறது. தூய ஆவியின் துணையோடு இறைவனை அப்பா தந்தையே என அழைத்து மகிழும் இந்த புதிய உறவை போற்றி அன்னை மரியா நமக்கு தந்த இப்பேரின்பையை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு இப்போது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு பெற்ற உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 16 21 வரை. இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தனை செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பக்தன் தனது வீட்டிற்கு அருகிலேயே ஒரு சிற்றாலயம் ஒன்றை வைத்து காலை மாலை சிறப்பாக வழிபாடு செய்வான்.
நல்ல பூக்களால் அலங்கரித்து வழிபாடு செய்து வந்தான். கடவுளுக்கும் அவனுக்கும் நிறைந்த நல்ல ஒற்றுமை இருந்தது. ஒரு நாள் வழிபாடு செய்ய தவறியதில்லை. அவனுக்கு கேட்டதெல்லாம் ரொம்ப கிடைத்தது. எனவே அவனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான். ஒரு நாள் பனிக்காலம், பயங்கரமான குளிர். அந்த நேரத்திலே பூக்கள் கிடைப்பதில்லை. எனவே இந்த பக்தன் அந்த சிற்றாலயத்திற்குள்ளே சென்று கண்களை மூடி ஆண்டவரிடம் ஜெபம் செய்கின்றான். கடவுளே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கப் போகிறேன். என்ன வேண்டுமானாலும் கேள். எனக்கு ரோஜா பூ வேண்டும், ரோஜா பூ வேண்டும், உம்மை அலங்கரிப்பதற்கு, வழிபாடு செய்வதற்கு. அப்போ கண்களை மூடி ஜெபிக்கின்றான். கொஞ்ச நேரத்தில் கையில் தட்டுப்பட்டது, தென்பட்டது. ஆனால் கொஞ்சம் அமுக்கி பார்த்தா முள்ளாக இருக்கிறது. கண்ணை முழிச்சு பார்த்தா முள், சரியான அந்த ரோஜா செடியில் உள்ள அந்த தண்டு முள்ளாக இருக்கிறது. அப்போ கடவுளே, நான் ஒன்றை கேட்டால் நீ ஒன்றை தருகிறாயே, நான் ரோஜாப்பூ கேட்டால் நீ அதில் உள்ள முள்ளை தருகிறாயே என்று கோபத்திலே, கடவுள் மீது கோபத்திலே அதையெல்லாம் தூக்கி ஜன்னல் வெளியே வீசி விடுகின்றான். அப்போ அவனுக்கு சோர்வாகிவிட்டது. கொஞ்ச நாள் வழிபாடு செய்ய சிற்றாலயத்திற்கு போகலை. கடவுளுக்கு அவனுக்கும் கொஞ்சம் கோபம். எனவே 2 பேருமே உறவளவிலே பிரிந்தார்கள். கோயிலை பூட்டிட்டான். கொஞ்ச நாள் அப்படி ஓடியது, ஒரு 3 மாதங்கள். பிறகு சரி, இன்னைக்காவது கோயிலை திறந்து கோயில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் மீண்டும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கின்றான். கண்களை மூடுகின்றான். கடவுளே, இந்த முறையாவது நான் கேட்பவற்றை கொடு, எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. சுற்றி நல்ல வண்ணத்து பூச்சிகள் அப்படியே சுற்றி வலம் வர வேண்டும். இந்த கோயிலை சுற்றி, என் வீட்டை சுற்றி வலம் வந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு வண்ணத்து பூச்சி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கையிலே தென்பட்டது. கண்களை திறந்து பார்க்கிறான். ஒரே புழுக்களாக இருக்கிறது, புழுக்களாக இருக்கிறது. இது என்ன, நான் வண்ணத்து பூச்சியை கேட்டால் புழுக்களை தந்திருக்கிறாய் என்று ஜன்னல் வெளியே வீசி விடுகின்றான். கடவுள் மீது மீண்டும் கோபம் அவனுக்கு அதிகமானது. என்னடா இது, நம்ம ஒன்று கேட்டால் இவர் ஒன்று கொடுக்குறார். முதல்ல ரோஜாப்பூ கேட்டோம், முள்ளை கொடுத்தாரு, வண்ணத்து பூச்சியை கொடுத்தா புழுக்களை தந்தாரே அப்படின்ட்டு கோபம். 1 மாதம் ஆகியது. அப்படியே கோயிலை சுற்றி நடந்து கொண்டிருந்தான். கோயிலை ஒட்டி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கவனித்தான், நிறைய ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கியது. ஏறக்குறைய 100 ரோஜா பூக்கள் இருக்கும். ஆஹா, ரோஜா மலர்களாக இருக்கு. நான் ஒன்று தானே கேட்டேன், 100 ரோஜா மலர்கள் இருக்கிறதே, எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பிறகு கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறான். அங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள், நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருந்தது. ஆஹா, ஒரு வண்ணத்து பூச்சி தானே கேட்டேன், ஏகப்பட்ட வண்ணத்து பூச்சிகள். அந்த சுற்றி ரோஜா மலர் தோட்டமாக இருந்தது. அதிலே ஒரே வண்ணத்து பூச்சி. அவனுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ என்ன நடந்தது, இவன் அந்த முல்லை தூக்கி வெளியே போட்டான். ரோஜாவினுடைய தண்டுகள் அதை வெளியே போட்டான். அது பனி நேரம், குளிர் நேரம், அதில் பட்டு அது ரோஜா செடியாக முளைச்சி நல்ல பூக்கள் வளர்ந்துருக்கிறது. அதே போல் புழுக்களை தூக்கி பக்கத்தில் போட்டான். அது நல்லா உரமாக மாறி நல்லா அது என்னென்னா வண்ணத்து பூச்சியினுடைய அந்த புழுக்கள் தான். அது நல்லா செழித்து வண்ணத்து பூச்சியாக அது உருவெடுத்து மாறியது. அன்புக்குரியவர்களே, புத்தாண்டிலே இருக்கிறோம், புதிய ஆண்டிலே இருக்கிறோம். கடந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு புழுக்களை தந்திருக்கலாம், கடவுள் நமக்கு நிறைய முட்களை தந்திருக்கலாம், நிறைய வேதனைகளை தந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களை தந்திருக்கலாம், நிறைய தோல்விகளை தந்திருக்கலாம். நாம் கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்றாக இருந்திருக்கலாம். நமக்கு ஒன்றும் உதவாததை கூட, புழுக்களை கூட தந்திருக்கலாம் கடவுள். ஆனால் இந்த ஆண்டிலே அவர் நிறைவாக ரோஜாக்களாக அந்த வலியை, அந்த வேதனையை, அந்த சோதனைகளை, அந்த காயங்களை எல்லாம் அவர் ரோஜா பூவாக மாற்றி அவர் தரலாம். துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே அவர் நமக்கு தருவார். அதே போல வேண்டாதவைகள், புழுக்கள், அதையெல்லாம் தந்திருக்கலாம். நிறைய நோய் நொடிகள், நமக்கு விருப்பமில்லாத காரியங்களெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே நமக்கு எல்லாம் வண்ணத்து பூச்சிகளாக சிறகடித்து பறக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை அடியெடுத்து வைப்போம். அதைத்தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள்.
எல்லாரும் எடுத்து பாருங்க பைபிளை. எசேக்கியேல் 36:11. முந்தைய காலங்களை விட மிகுதியாக உங்களை வளமை அடைய செய்வேன். உங்களுக்கு எல்லாம் செய்வேன். மரம், செடி, கொடிகள், கால்நடைகள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் நான் பெருக்குவேன். எனவே கடந்த காலத்தில் நமக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கலாம், நிறைய இழப்பாக இருந்திருக்கலாம், நிறைய தோல்வியாக இருந்த கடவுள் இந்த ஆண்டு உங்களுக்கு வளமையை தரப்போகிறார், ஒரு வெற்றியை தரப்போகிறார். எனவே இந்த ஆண்டு ஒரு வளமையினுடைய வெற்றியினுடைய ஒரு ஆண்டாக இருக்கும். எனவே முந்தைய காலங்களை விட ஆண்டவர் நம்மை மிகுதியாக வளமை அடைய செய்வார். கடந்த ஆண்டுகளை விட மிகுதியாக நன்மைகளால் நிரப்பப் போகின்றார். எசாயா 43:18-19. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகள் பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் துவங்கியுள்ளேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது. அந்த ஆண்டினுடைய முதல் மணித்துளியில் நாம் இருக்கிறோம். எனவே கடந்த காலத்திலே நமக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம், சங்கடமானது, நமக்கு விருப்பமில்லாதது. எனவே எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகள் பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புதிய ஆகமம் தொடங்குகிறது, புதிய மலர்ந்துள்ளது, புதிய ஆண்டு நமக்கு தரப்பட்டுள்ளது. எனவே அந்த ஒரு நம்பிக்கையிலே முன்னோக்கி நமது காரியங்களை வழிநடத்தி செல்வோம். கிரகோரியன் கேலண்டர், அதிலே ஜானுஸ் என்கின்ற கிரேக்க கடவுளினுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த கடவுளினுடைய படம் எப்படி இருக்கும்? ஒரு முகம் முன்னோக்கி இருக்கும், ஒரு முகம் பின்னோக்கி இருக்கும், பின்னோக்கி பார்த்தது போல இருக்கும். அது அருமையான ஆழமான அர்த்தத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறது அந்த கேலண்டரில். அப்போது நாம் முன்னால் நடந்த காரியங்கள் நமக்கு தோல்விகளாக இருக்கலாம், வேண்டாததாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், அதிலிருந்து நீ அனுபவத்தை கற்றுக்கொள். அதே போல முகம் முன்னோக்கி இருக்கிறது. நீ இந்த ஆண்டு உனக்கு அது வளமையாக ரோஜா மலர்களாக ஒரு சிறப்பானதாக மாறும் என்ற நம்பிக்கையிலே அடியெடுத்து இந்த ஆண்டு வெற்றியாக இருக்கும் என்று சொல் என்பதைத்தான் அந்த முன்னோக்கி இருக்கின்ற முகம் குறிக்கின்றது. எனவே கடந்த காலத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கலாம் கடவுள், நிறைய நல்ல காரியங்கள் வளமை இருந்திருக்கலாம். எனவே அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். கஷ்டமான காரியங்களாக இருந்தால் அதிலிருந்து பாடத்தை, அனுபவத்தை கற்றுக்கொண்டு புதிய ஆண்டிற்குள் புதிய நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த முதல் நாளிலே திருச்சபை ஒரு விழா கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. புத்தாண்டு தினம். அடுத்து அன்னை மரியாளினுடைய விழா. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள் தான் எல்லோருக்கும் தாய், இந்த திருச்சபை முழுமைக்கும் ஒரு தாயாக இருக்கிறார். கிபி 5ஆம் நூற்றாண்டிலே நெஸ்டோரியஸ் தப்பறை அதிகமாக பரவி வந்தது. நெஸ்டோரியஸ் என்கின்ற ஒரு ஆயர், கீழை திருச்சபை கான்ஸ்டாண்டினோபிளை சார்ந்த ஆயர், அவர் தன்னுடைய சீடர்களை சேர்த்து கொண்டு இயேசுவுக்கு இறைமை தன்மை இல்லை, இயேசு மனிதன் மட்டுமே. அன்னை மரியாள் யோசேப்புக்கு பிறந்த ஒரு மனிதர் மட்டுமே. எனவே அவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார், மரியாள் கிறிஸ்துவின் தாய் அல்லது இயேசுவின் தாய் மட்டுமே. எனவே அன்னை மரியாள் சாதாரண ஒரு இயேசு கிறிஸ்துவாக பிறந்த, மனிதனாக பிறந்த இயேசுவினுடைய ஒரு தாய், கிறிஸ்துவின் தாய் என்று இயேசுவினுடைய இறைமைத்தன்மையும் மரியாளினுடைய இறைமைத்தன்மையும் அவர்கள் மறுத்தார்கள். படைக்கப்பட்டவர் மரியாள், படைக்கப்பட்டவர் மரியாள் எப்படி பரமனை பெற்றெடுக்க முடியும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். எனவே அன்னை மரியாளும் சரி இயேசும் சரி அவங்க மனிதர் மட்டும்தான், இறைவன் தன்மை கிடையாது என்று தப்பறை கொள்கையை பரவி வந்த ஒரு காலம். அந்த நேரத்தில் எபேசு பொது சங்கம் கூட்டப்பட்டது. கிபி 431ஆம் ஆண்டிலே தெளிவாக ஆணித்தரமாக அறிக்கையிட்டது, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த இளம்பெண் அன்னை மரியாள் தான். அந்த இளம் மகவு நமக்கு தரப்பட்டிருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் எசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து 100% இறைவன், 100% மனிதன். இயேசு கிறிஸ்து மனிதத்தன்மை இருக்கிறது இல்லை, இறைமைத்தன்மை இருக்குதா?
இருக்கிறது. எத்தனை சதவீதம்? 50% இல்லை 75? 100% இயேசு மனிதர், 100% இயேசு கிறிஸ்து இறைவன். அப்ப அதே போலத்தான் அவருடைய தாய் 100% மனிதை, 100% இறைவன் என்பதை அறிக்கையிட்டு அறுதியிட்டு அச்சாணி போன்று அது வலியுறுத்தியது. அதற்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே அருமையான விளக்கங்களை விவிலிய ஆதாரத்தோடு நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவரின் தாய் என்று இந்த விவிலியம் சொல்லுகிறது, எலிசபெத்தம்மாள் சொல்லுகிறார். எனவே திருச்சபை இதை அறுதியிட்டு காட்டுகிறது. எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய், மனிதனாக பிறந்து இறைவனாக இருக்கின்ற இறைவனை பெற்றெடுத்த ஒரு தாய் என்று வலியுறுத்தியது. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 1:20. அன்னை மரியாளுக்கு கனவில் தோன்றி மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள நீ தயக்க வேண்டாம். யோசேப்புக்கு ஆண்டவர் கனவிலே தோன்றி சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு குழப்பம் இருக்கும். திருமணம் ஆகிறதற்கு, திருமண குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு முன்னாலே அங்கு கருவுறுதல். அப்படி இருக்கும்போது அவர் 2 நிலைகளிலே விலக்கி இருக்கு. முறிவி சீட்டு கொடுத்திருக்கலாம் அல்லது கல்லால் எறிந்து கொண்டிருக்கலாம். அப்போ அதையெல்லாம் அந்த நேரத்தில் மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியினுடைய வல்லமை, மனுஷ முறைப்படி அல்ல. இறைமை தன்மை, பரிசுத்த ஆவி யார்? தந்தையாகி இறைவனிடமிருந்தும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து புறப்படுகின்ற ஆவி, அவதான் தூய ஆவி. அப்ப தூய ஆவியினுடைய வல்லமையால் தான் கருவுற்று இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அருளால் பரிசுத்த ஆவியால் கருவுற்று இருக்கிறார். எனவே அன்னை மரியாள் இறைமை தன்மை உடையவர் என்பதை இன்னும் அதிகமாக அறுதியிட்டு கூறியது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசையர் 2:9. இறைத்தன்மையின் முழு நிறைவும் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. இது 3வது மேற்கோள் எடுத்துக்காட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து 100% இறைவன், 100% மனிதன். எனவே இறைமைத்தன்மை இயேசு கிறிஸ்துவிலே முழுமையாக 100% குடிகொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கும் 100% இறைமைத்தன்மை குடியிருக்கிறது. 4வது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்னைக்கு 2ஆம் வாசகம் வாசித்தோம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நான் அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. பாருங்க, கடவுள் நினைச்சிருந்தா சும்மா ஒரு மெசியாவை இறைவனை கொடுத்திருக்கலாம், தோன்றி இருக்கலாம். ஆனா இல்லை, பெண்ணிடம் பிறந்தவராக. எனவே அந்த பெண் அன்னை மரியாள் இறைமை தன்மை உடையவர். எனவே இறைவனின் தாய், மனிதனின் தாய் மட்டுமல்ல, இறைவனாக பிறந்த, இறைவனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் என்ற விழாவை கொண்டாட சிலைப்பு விடுக்கிறது. எனவே இந்த ஆண்டின் முதல் நாளிலே அன்னை மரியாளோடு நாம் துவங்குகிறோம். அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம் தேவை, ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் தேவை. அதைத்தான் இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22லிருந்து 27 வரை வாசித்தோம். குறிப்பாக 24லிருந்து 27 வரை உள்ள பகுதியில் பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு வழங்கப்படுவதை நாம் அருமையாக வாசித்தோம். விவிலியத்தில் நாம் பார்க்கலாம், முதல் மனிதனுக்கு கடவுள் ஆசி வழங்குகிறார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்களுக்கு ஆசி வழங்கி, அப்போ முதல் மனிதனை படைத்த பிறகு அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார், ஆசீர்வாதம் கொடுக்கின்றார்.
அதே போல தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். வாசியுங்கள். 7ஆம் நாள் 6 நாள் படைச்சிட்டு 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்குகிறார், அதை புனிதப்படுத்துகின்றார். அதே போல நோவாவுக்கு தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசியுங்கள். தொடக்க நூல் 9:1. நோவாவிற்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். அதே போல ஆபிரகாமுக்கு கடவுள் ஆசி வழங்குகிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீ உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக இருப்பாய். எனவே இந்த புத்தாண்டிலே முதல் நாளிலே ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதிலும் சிறப்பாக அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பொதுவாக ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு இதுகளெல்லாம் பார்க்கும்போது ஆணாதிக்க சமூகம், அதனால் தந்தை தான் ஆசி வழங்குவார். அதைத்தான் நாம் யாக்கோபனுடைய புதல்வர்கள் ஈசாக்கினுடைய புதல்வர்கள் யாக்கோபு, அதை நாம் பார்க்கலாம். ஆனால் தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப சிறந்தது நமது மரபிலே, அப்படி தானே? தாயிட்ட ஆசீர்வாதம் பெறுறது ஒரு பெரிய சிறப்பு. நம்ம பார்க்கலாம். நடந்த நிகழ்வு ஒரு 2 நிகழ்வை சொல்கிறேன். நமது இந்தியாவில் நடந்த ஒரு நமது இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு காவல்துறை அதிகாரி, அவங்க அம்மா வயலில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வயக்காட்டுக்கு போய் வேலை செஞ்சிகிட்டு இருந்த அம்மாட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். வாங்கிவிட்டு அந்த பணியை ஆரம்பிக்கிறார். அது ஒரு கடினமான ஒரு பணி, ரொம்ப அந்த பணி, அந்த வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு தவறு செய்த நபரை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. அந்த தவறு செய்த அந்த நபரை கண்டுபிடிக்கின்றார். உடனே அவருக்கு உயர் பதவி வழங்கப்படுகிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், அவன் பல நாட்களாக தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தவன். ஆனால் அவ்வளோ பெரிய, அதுவும் அவனை நெருங்க முடியாது அந்த கயவனை. இவர் நெருங்கி பிடித்து அது ஒப்படைத்தார், காவல்துறை ஒப்படைத்து தண்டனை வாங்கி கொடுத்தார். அதிலிருந்து அந்த மோசமான நிலை மாறியது. எனவே இவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல உலக புகழ்பெற்ற ஓவியர் பாப்லோ பிக்காசோ, அவருடைய தாய், இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆசீர்வாதம் கொடுக்கிறார், வாழ்த்துகிறார். நீ ஒருவேளை படைவீரனாக மாறினால் நீ மிகப்பெரிய மாவீரனாக மாறுவாய். ஒருவேளை நீ துறவியாக மாறினால் நீ திருத்தந்தை ஆவாய். நீ ஓவியராக மாறினால் உலக புகழ் பெற்ற ஓவியராக மாறுவாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார். அதே போல உலக புகழ் பெற்ற ஓவியர் பாப்லோ பிக்காசோ, கணனியிலே நமக்கு தெரியும் பிக்காசோ, இந்த இமேஜ்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த ஆப், அந்த செயலி இருந்தால் தான் முடியும். பிக்காசோ இவருடைய பெயரை வச்சு தான் அந்த கணனியில் பிக்காசோங்கிற அந்த ஆப், அந்த ஓவியம் படங்களெல்லாம் அதை செயல்படுத்துறதுக்கு அந்த செயலி பிக்காசோ அது வந்தது. பாருங்கள், அந்த அளவிற்கு ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே நமது திருச்சபை நம்ம எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய், நம் எல்லோருக்கும் தாய். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் திரும்ப வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்வு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம், ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை நாம் அடியெடுத்து வைப்போம். திருப்பாடல் 128 5வது வசனம். திருப்பாடல் 128:5. ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக, உன் வாழ்நாளெல்லாம் நீ வாழ்வின் நலன்களை காணும்படி செய்வாராக. எனவே ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம், அன்னை மரியாள் தருகின்ற ஆசீர்வாதம் இந்த ஆண்டு நமக்கு நல்வாழ்வு, நலவாழ்வு, வளமையான ஒரு செழுமையான ஒரு புது படைப்பான ஒரு வாழ்வாக மாறப்போகின்றது.
இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் தாமே உனக்கு முன் செல்ல போகிறார். இந்த ஆண்டிலே உன்னோடு இருக்க போகிறார் ஆண்டவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். எனவே அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். எனவே இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மோடு பயணிக்க போகிறார், நமக்கு முன்னால் வரப்போகிறார். ஆண்டவர் தாமே உனக்கு முன்னால் செல்வார், உனக்கு துணையாக இருப்பார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை எல்லா நினைவுகளையும் ஏற்படுத்தி தருவார். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாக இருப்பேன். பாருங்க பாருங்க, ஆண்டவர் நாம் எங்கு போனாலும் இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு காவலாக இருக்க போகிறார், நமக்கு துணையாக இருக்க போகிறார். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும், எந்த பயணத்தை நாம் ஆரம்பித்தாலும் ஆண்டவர் நமக்கு காவலாளியாக இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை வகுத்திருக்கிறார், நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒரு வளமையான எதிர்காலத்தை தரப்போகிறார், நல்ல ஒரு எதிர்காலம், வளமையான எதிர்காலத்தையும் நல்வாழ்வின் திட்டங்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே சிறு குழந்தை முதல் பெரியவர் எல்லோருக்கும் வகுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாம் துவங்குவோம். திருப்பாடல் 91:4-11. ஆண்டவர் தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். 11. நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார், உம் கால் கல்லில் மோதாதபடி பார்த்து கொள்வார். எனவே நாம் ஆரம்பிக்கின்ற பணிகள், இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்ற திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்ய போகிறார். எனவேதான் திருப்பாடல் 20:4, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தருவார். இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்களோ அதை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார், வெற்றியை தரப்போகிறார். யோசுவா 1:8-9, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய், நான் என்று முன்னோடு இருந்து வழி நடத்துவேன். ஆண்டவர் இந்த புதிய நாளில் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நல்ல நம்பிக்கையும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல உடனிருப்பையும் தந்து கொண்டிருக்கிறார். திருப்பாடல் 121:5, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், உன் வலப்பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அவரே உமக்கு நிழல் போல இருந்து செயல்பட போகின்றார். 7:8, ஆண்டவர் நமக்கு தீங்குகள் நெருக்கடிகள் எல்லா தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காக்க போகின்றார். நம்ம வீட்டை விட்டு போகும் பொழுதும் உள்ளே செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவர் இன்றும் என்றும் நம்மை ஆசீர்வதித்து வளமையாலும் செழுமையாலும் நிரப்பப் போகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம், நமது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு இருந்து இந்த ஆண்டை நம்பிக்கையோடு தொடங்குவோம். இந்த ஆண்டு வளமையாலும் செழுமையாலும் நிரப்ப வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள்
கிறிஸ்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்கவர்களே, நமது மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். திருச்சபைக்காக நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உமது கரம் தாங்கி ஆசிர்வதிக்கவும், உமது சித்தப்படி அப்பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்றவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்காக நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளவும், பொய்மை மலிந்த உலகில் உண்மையை நிலைநாட்டவும், அர்ப்பண உணர்வோடு உலக அமைதிக்காக உழைக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்விற்காக பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது நிலைத்திருக்க செய்தருளும். தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் புதியவற்றை சிந்தித்து தீய உணர்வுகளை அகற்றி சமூகத்திற்கு புதிய விடியலாக உருவெடுக்க தேவையான ஞானத்தை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்கள் மற்றும் எளியோருக்காக அன்புள்ள ஆண்டவரே, இப்புதிய ஆண்டில் எமது குடும்பங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால கனவுகளை ஆசீர்வதியும். வாழ்வாதாரத்திற்காக உழைக்கும் பெற்றோரை தேற்றி எம் முன்னே இருக்கும் சவால்கள் மற்றும் போராட்டங்களின் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு சமூகம் மற்றும் நன்றியறிதலுக்காக நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு அரணும் அடைக்கலுமாய் இறைந்த இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எமது தவறுகளை மன்னித்து 2026ஆம் ஆண்டில் மானுடம் அனைத்தும் அமைதி, அன்பு மற்றும் சமத்துவத்துடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம்.
ஆண்டவரே, இயேசுவிடம் இந்த அருமையான முதல் நாளில் நமது விண்ணப்பங்களை எழுப்புவோம். நமது தேவைகளை அறிந்தவர். மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜீசஸ், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜீசஸ். யோவான் 14:14 ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஜீசஸ், ஜீசஸ், ஏசப்பா, இயேசுவே, ஜீசஸ். அவருடைய பெயர் ஆற்றல் நிறைந்தது, வல்லமையானது, சக்தி வாய்ந்தது. எனவே அவருடைய பெயரை சொல்லி நாம் கூப்பிடுவோம். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள் என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். இயேசுவே, நீரை கடந்த ஆண்டு எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 106, 136:1 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, உமது பேரன்பால் கடந்த ஆண்டு எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நல்ல உடல் ஆன்ம சுகம் தந்திருக்கிறீர், நல்ல குடும்ப சமாதானம் தந்திருக்கிறீர், நல்ல தொழில் முன்னேற்றத்தை தந்திருக்கிறீரே, நல்ல ஏராளமான குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஏராளமான திருமண வரன்களை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நல்ல உடல் ஆன்ம சுகத்தை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நீ நன்மையே நிறைந்தவர். எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் நன்றிகளை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இல்லங்கள் புதிய இல்லங்களாக மாற செய்திருக்கிறீரே. வீடுகளை உமது திருவுளத்தால் நீரே கட்டி எழுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, ஜீசஸ். எத்தனையோ இல்லங்களை தந்து எங்களுக்கு வாழ்வதற்கு நல்ல ஒரு உறைவிடத்தை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு நல்ல உயர் கல்வி வளர்ச்சிகள், நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல கல்வி அறிவை, நல்ல மதிப்பெண்களை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியின் மீது நல்ல நாட்டத்தை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முதியவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. முதியவர்கள் அதிகளே இருந்து நல்ல முறையில் வழிநடத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு செய்த எங்கள் பங்கிலே எவ்வளவு வளர்ச்சி பணிகளை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒற்றுமை தந்திருக்கிறீர், மன அமைதியை தந்திருக்கிறீர், தோல்விகள் நேரத்தில் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தையால் எங்களுக்கு சுகம் தந்திருக்கிறீர், உமது வார்த்தையால் எங்களுக்கு வளமை அடைய செய்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருப்பாடல் 122:7 இதோ உன் வீட்டிற்குள் அமைதி நிலவுவதாக, உன் இல்லத்திற்குள் நல் வாழ்வு தங்குவதாக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சாந்தம், பொறுமை, மன்னிப்பு இவைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருப்பாடல் 91:10 தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை நெருங்காது. பிரிந்து போன, கருத்து வேறுபாடு காரணங்களால் பிரிந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். நீரே அவர்களை ஒன்றுபடுத்திரலும். திருப்பாடல் 133:1 எல்லோரும் எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. ஆண்டவரே, மன அமைதி தாரும். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்த்தரலும் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளிடையே நல்ல உறவை தாரும். இயேசுவே, நல்ல குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக எங்களை மாற்றிவிடும் ஆண்டவரே. நல்ல தொழில் முன்னேற்றத்தை தாரும். இணைச்சட்ட 15:10 நீ கையிடும், நீ செய்கின்ற புதிதாக ஆரம்பிக்கின்ற பணிகள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, இந்த ஆண்டில் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பணிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நோய் நொடிகள் பிணிகளினால் வாடி வதங்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தாரும். மத்தேயு 8:8 ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் சுகம் பெறுவான். நன்றி ஆண்டவரே. சாலமோன் ஞானம் 16:12 பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிப்பதில்லை, ஆண்டவருடைய சொல்லே அவர்களுக்கு நலம் அளித்தது. ஆண்டவரே, உமது வார்த்தை உயிர் உள்ளது ஆண்டவரே. உமது வார்த்தை வல்லமையானது, சுகப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி. கடந்த ஆண்டிலே நடந்த காயங்கள், கட்டுகள், வேதனைகள், நெருக்கடிகள், தீய பிசாசனுடைய தொந்தரவுகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. உமது வல்லமையான வார்த்தையால் நலம் தாரும். உள் மன காயங்களை ஆற்றும் ஆண்டவரே.
வீட்டிலே மன அமைதியையும் எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷத்தையும் வளமையை தாரும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு வளமையின் செழுமையின் ஆண்டாக மாறச் செய்திருக்கிறோம். இயேசுவே நன்றி. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. திருப்பாடல் 113:9 தாய்மை பேர் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தாய்மை பேர் அளிக்கிறார். அவர்கள் இல்லத்திலே மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறார். ஜீசஸ் நன்றி ஆண்டவர். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமண வரம் இல்லாதவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன்களை தாரும் ஆண்டவரே. திருப்பாடல் 20:4 உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார். ஜீசஸ் புதிய ஆண்டிலே நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தாரும். இளைஞர்களுக்கு நல்ல கல்வி அறிவிலையும் நல்ல எதிர்காலத்தை தாரும் ஆண்டவரே. தீய சக்திகள் அவர்களை அண்டாதிருப்பதாக. திருப்பாடல் 32:8 இதோ நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன். மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அலைபேசிகள் தீய சக்திகளிலிருந்து விடுதலை தந்து நேரிய பாதையை காட்டியர்களும். நீரே வல்லவர், உம்மால் மட்டுமே மகிழ்ச்சியை தர முடியும் ஆண்டவரே. நீரே மகிழ்ச்சி. ஆனால் இன்று தேவையில்லாத அடிமைத்தனங்கள், குடி போதைகள், மது பழக்கங்கள், அலைபேசிகள் போன்ற தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை கழித்து ஆண்டவரே நீரே அவர்களுக்கு சந்தோஷம், நீரே அவர்களுக்கு மகிழ்ச்சி. திருப்பாடல் 37:4 ஆண்டவரே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்கள் நிறைவு செய்வார். நீரேங்கள் மகிழ்ச்சி ஆண்டவரே, நீரேங்கள் சந்தோஷம். எனவே வேறு மகிழ்ச்சி சந்தோஷம் தேடி வேலையை செல்ல தேவையில்லை. இயேசுவே எத்தனையோ பிள்ளைகள் இந்த அடிமை தனத்திலிருந்து வெளிவர ஆற்றலை தாரும் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதற்காக நன்றி. திருப்பாடல் 34:4 துணை வேண்டி ஆண்டோட மன்றாடின அவரும் என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். ஜீசஸ் அவர் நம் விண்ணப்பத்தை நிறைவு செய்யக்கூடியவர். என்ன வேண்டுதலாலும் நிறைவு செய்யக்கூடியவர். திருப்பாடல் 34:8 இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார். நன்றி ஆண்டவரே, உங்களோடு பேசியதற்காக நன்றி. விண்ணப்பத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வளமையாலும் செழுமையாலும் நிரப்பி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கோடை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னை மரியாளினுடைய பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான அன்னை மரியாளினுடைய தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடியில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவும் இது மேன்மையை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்குகின்றனர். ஆகவே வானங்களும் ஆற்றல்களும் சராவி ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக்கொள்ளும் நாங்கள் உமை தாழ்மணி இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே நிலவே தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே அமுதே வெற்றி வீசும் அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே நிலவே தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே அமுதே என்னோடு தங்கிடவா என் இயேசு பாலகா என்னோடு தங்கிடவா என் இயேசு பாலகா உன்னோடு என்னையும் என்னோடு மண்ணையும் இணைக்கும் பாலனை வா ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கண்ணியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னைமான மரியாளை அறிக்கையிடுவதில் மகிழ்ச்சியும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எங்களை வழி நடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.